அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு 55 2023 கேட்ட ஒரு தமிழ் தகுதி தேர்வோட வினாத்தால் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 100 வினாக்கள் பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிறதால 50 வினாக்கள் இந்த வீடியோவிலையும் 56வது டெஸ்ட்டில் ஒரு 50 வினாக்கள் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எத்தனை கொஷின்ஸுக்கு உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பரி பரி. ஸோ இந்த இரு வினைகளோட பொருள் வேறுபாடை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பரி அப்படின்னா இறங்கு அப்படின்னு பொருள் கொடுக்கும். பரி அப்படின்னா இறங்கு அப்படிங்கிறத பொருள் கொடுக்கும். இந்த பரி அப்படிங்கிறது அபகரி, அவங்ககிட்ட புடுங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளை கொடுக்கும். இரண்டாவது வினா, பொருள் வேறுபாடு அறிக. பெரு 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 பெரு, இதற்குண்டான மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரு அப்படின்னா பெரிய செயலை குறிக்கும். பெரிய செயலை குறிக்கும். இந்த பெரு அப்படிங்கிறது மதிப்பை பெரு அப்படிங்கிற மாதிரி மதிப்பு பெரு அப்படிங்கிறத குறிக்குது. அடுத்த வேணா, சொற்களை ஒழுங்குபடுத்துக. கீழே கொடுத்துருக்கல சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு முறையான ஒரு தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லோரும் வேண்டும் வாழ இன்பமாக அப்படிங்கிறது தப்பானதாக இருக்குது. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சொற்றொடராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ அது சரியானது. நான்காவது வினா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பாருங்கள், வருவாய் என்பது அன்று கல்வி தேடும், இது தப்பு. கல்வி தேடும் வருவாய் வழிமுறை அன்றுங்கிறாங்க. அப்போ இதுவும் தப்பாக இருக்குது, ஒரு முறையான தொடராக இல்லை. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அப்படிங்கிறாங்க. அப்போ இது சரியாக இருக்குது. அன்று கல்வி என்பது வருவாய் வழிமுறை, அப்போ இது தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட்டு. 5, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது. தமிழ் அம்பு விடும் கலையை ஏகலை அப்படின்னு சொல்லுது. 6வது கொஸ்டின் பாருங்கள். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன வரணும்? இன்பம். அடுத்தது திருத்தி, பெருக்கி, மதிக்கும் அப்படிங்கிற ஆர்டரில் வருது. 7வது கொஷின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. 7வது கொஷின் பாருங்கள். எழுத்து, ஒளி வடிவம், ஓலைச்சுவடிகள், ஔகாரம் அப்படிங்கிற ஆர்டரில் இந்த அகர வரிசை வருது. அடுத்த வினா, தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். தா என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர். தருதல், தருதல். கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். கொடு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். 9வது வினா, கொடுத்தோர். 10வது வினா, நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க. நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க அப்படின்னா நடத்தல் அப்படிங்கிறத குறிக்கும். 11, வருக வேர்ச்சொல்லை அறிக. வருக என்பதன் வேர்ச்சொல் என்ன? வா அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர்ச்சொல். 12வது கொஸ்டின் பாருங்கள். பின் வரும் தொடரில் உள்ள வினாச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக அப்படிங்கிறாங்க. இட்டதோர் தாமரைப்பூ. வினைச்சொல் என்ன? இட்டதோர் அப்படிங்கிறது. இதோடைய வேர்ச்சொல் என்ன? இடு அப்படிங்கிறது. இடு. 13, வாருங்கள். இதனுடைய வேர்ச்சொல்லை தருக. வாருங்கள் என்பதன் வேர்ச்சொல் என்ன? வேர்ச்சொல் என்ன? வா அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர்ச்சொல். 14, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொழுந்து வகை. கொழுந்து வகை. துளிர், தளிர், குருத்தை தான் நம்ம கொழுந்து வகையில் சேர்ப்போம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள். 15வது வினா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னா அதெல்லாம் குலை வகையை குறிக்கும். குலை வகை, குலை வகையை குறிக்கும். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அன்பை டேஷ் டேஷ் போடாதே அப்படிங்கிறாங்க. அதாவது அன்பை கொடு, கோடு போடாதே அப்படிங்கிறது தான் அதனுடைய சரியானது. 17, வானம் வானம். ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருகங்கிறாங்க. வானம் அப்படின்னா வெடியை குறிக்கும். வானம் அப்படின்னா ஆகாயத்தை குறிக்கும். 18, வழி வழி. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக.
வழி வழி அப்படிங்கிறதுல. இந்த வழி அப்படிங்கிறது உங்களுக்கு காற்றை குறிக்குது. ஓகேங்களா? வழி அப்படின்னா நெறிய குறிக்கும். அடுத்த வினா 19. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் செக். செக்குனா என்ன? காசோலை. 20. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இன்ஃபர்மனண்ட். இன்ஃபர்மனண்ட் அப்படின்னா தகவலாளர் அப்படின்னுங்கிற பொருளை கொடுக்கும். 21. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் சரியான இணை எது? பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்னா தான் இணையதள வணிகம் அப்படிங்கிறது சரியானது, மற்றபடி எல்லாம் தவறாக இருக்குது. 22. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. கடைக்கு செல்லும்போது துணிப்பைகளை எடுத்து செல்லுங்கள் அப்படிங்கிறது சரியானது. சந்திப்பிழையுள்ள தொடரை தெரிவு செய்க. தென்னாடு விளங்குகிற திகழ்ந்தன் மொழி அப்படிங்கிறதா சந்திப்பிழை உள்ள ஒரு தொடர். அடுத்தது 24. கீழ்காணும் சொற்களுள் பொருந்தா சொல்லை தெரிவு செய்க. சொன்னால், நவின்றால், பகர்ந்தால் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பொருள். ஆடினால் அப்படிங்கிறது வேறு. பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக. மரங்களின் பெயர் அல்லாதது. இந்த நாளிகேரம், கோழி, வேரி, காலம், இதில் வேரி அப்படிங்கிறது மரத்தோட பெயர் கிடையாது. 26. பொருந்தா சொல் இணையை கண்டறிய அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் சுட்டி அப்படின்னா நெற்றி, குழை அப்படின்னா காது வரும், மருதம் அப்படின்னா வைகரை, குறிஞ்சிக்கு நண்பகல்னு கொடுத்துருக்காங்க சிறுபொழுது. அது தவறானதாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 27. எதிர் சொல்லை எடுத்து எழுதுதல். நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் அப்படின்னு வரும் எதிர்ச்சொல். 28. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். படுகர், இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? படுகர். மேடு, ஏன்னா படுகள் அப்படின்னாலே பள்ளத்தில் இருக்கிறவங்கள தான் படுகர் இன மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் மேடு. இரவலர் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் என்ன? இரவலர் என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் அப்படின்னா புறவலர். சேர்த்து எழுதுதல். பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பால் கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பால் ஊறும். 31. பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பருத்தி எல்லாம். 32. நூல் கூட்டல் அகம் நூற்றகம் அப்படிங்கிறாங்க. நூறு கூட்டல் அகம் நூலகம், நூல் கூட்டல் அகம் நூலகம்ங்கிறாங்க. ஸோ நூலகம் அப்படிங்கிறது தான் சரியானது. அப்போ ஆப்ஷன் சி தான். 33. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறதா இதோடைய வினாச்சொல்லாக வரும். 34. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. பறவைகள் டேஷில் பறந்து செல்கின்றன. பறவைகள் எங்கு பறந்து செல்கின்றன? பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. மங்கா காய்களை வழங்கினாள். வழங்கிட்டா அப்படின்னாலே அது இறந்த காலம். 36. பொருத்தமான காலம் அமைத்தல். வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல நிறைந்திருந்தது. வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல நிறைந்திருந்தது. முக்காலம். ஸோ நடக்கிறதையும் சொல்லலாம், நடந்ததையும் சொல்லலாம், நடக்க போகிறதையும் சொல்லலாம். காலத்திற்கேற்ற வினைமுற்றை கொண்டு நிரப்புகங்கிறாங்க. மலர்விழி நேற்று மலர். மலர்விழி நேற்று மலர். கொய்தால் அப்படிங்கிறது வினைமுற்று. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. உற்றார், உறவினர். 39. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். தென்னம், தென்னங்கீற்று. 40. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான். பேருந்து நிலையம் அருகில் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அம்மாவிடம் சொல்லு. அம்மாவிடம் சொல்லு அப்படிங்கிறதுக்கு அம்மாவிடம் சொல் அப்படின்னு வரும். 42. சொற்றொடரின் இறுதியில் வரும்.
முற்றுப்புள்ளி. சொற்றொடர் இறுதியில் வர்றது முற்றுப்புள்ளி தான். 43 நிறுத்தற்குறிகளை அறிதல். அந்தோ இயற்கை அழிகிறதே. ஸோ கேள்விக்குறி வராது, அதனால் இது தப்பு. இங்கே ஒரு குறியும் அல்ல, அதனால் இதுவும் தப்பு. வியப்புக்குறி வரணும். ஸோ இதில் வியப்புக்குறி வருது பார்த்திங்கன்னா அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படிங்கிறதுல வருது. இதுதான் சரியானது. அவலத்தில் கூட சேர்க்கலாம். பொருத்தமான நிறுத்தற்குறி இடுகங்கிறாங்க. பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே வாய்மையை அப்படிங்கிற ஒரு டீகோட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி இருக்கணும். எத்தனை இதில் ஒற்றை மேற்கோள் குறி இருக்குன்னு பாருங்கள். பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறது சரியானது. பி. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. புதுக்கோட்டை. புதுக்கோட்டையோட மறு பெயர் புதுகை. 46 ஊர் பெயரின் மறுவை எடுத்து எழுதுக. புதுச்சேரி. புதுச்சேரியோட மறு பெயர் என்ன? புதுவை. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. சோழ நாடு அப்படின்னா சோநாடு அப்படின்னு வரும். 48 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக. வெதர். வெதர்னால் எதை சொல்லுவோம்? நம்ம வானிலை ரிப்போர்ட்டை தான் வெதர் ரிப்போர்ட்மோ. 49 பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர், வரலாறு படைத்தனர். சரியான விடை வகையை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது என்ன விடை? நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் விடையில் வரும். ஸோ இதோட இந்த 50 வினாக்கள் முடியுது. இந்த 50 வினாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.